Praise the Lord. Praise the Lord. For worship, we'll open our Bibles and turn to the book of Exodus. யாத்ராகமம் புத்தகம் నిర్గమకాండము 15వ అధ్యాయము, యాత్రాగమం 17వ அதிகாரம் మొదటి 5 వచనములు, అలాగుననే 11వ వచనం. First 5 verses as well as 11th verse. முதல் 5 வசனங்களையும் பிறகு 11வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். అప్పుడు మోషేయు ఇశ్రాయేలీయులను యెహోవాను గూర్చి ఈ కీర్తన పాడిరి. యెహోవాను గూర్చి గానము చేసేదను, ఆయన మిగులు అతిశయించి జయించెను. గుర్రమును దాని రౌతును ఆయన సముద్రములో పడద్రోసెను. 2 చదవండి. 15వ அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். యెహోవా యుద్ధశూరుడు, యెహోవా అని ఆయనకు పేరు. பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகளை சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்து போனார். అగాధ జలములు వారిని కప్పెను, వారు రాతి వలె అడుగంటిపోయిరి. 11వ வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 11th verse all together please. எல்லாம் 11 இன்னொரு தடவை வாசிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? పరిశుద్ధతను బట్టి నీవు మహనీయుడు, துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் உமக்கு ஒப்பானவர் ఎవడు? ప్రభు ఈ లేఖన భాగాన్ని మనకు దీవించి మనం సిద్ధపరచును గాక. ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. తల వంచుదాం, ஜெபம் செய்வோம். పరిశుద్ధుడవగు తండ్రి, సకల ఆశీర్వచన స్తోత్రముల కంటే ఘనమైన మీ నామమును ఈ ప్రాతకాలము సియోన్లో చేరి మిమ్మను కీర్తించి కొనియాడుతున్నాం. ప్రభువా, మీరు అనుగ్రహించిన ఈ ఆరాధన దినాన్ని బట్టి స్తోత్రములు. సాగిలపడుతూ తండ్రి, మిమ్మను ఆరాధించేందుకు నీ పరిశుద్ధాత్మ ద్వారా ఈ వాక్యమును మాకు, అందులో ఉన్న సత్యమును మాకు బయలుపరిచి మా హృదయాల మీద ముద్రించి మా పితరుల వలె మిమ్మను ఎర్ర సముద్రం యొక్క ఆ ఒడ్డుకు చేరి ఆరాధించడానికి మమ్మల్ని జ్ఞాపకం చేసుకోమని తల వంచి నమస్కరిస్తూ రక్షకుడు ప్రభు అయిన యేసు నామమున వేడుతూ ఉన్నాను తండ్రి. ఆమేన్. ఆమేన్. మనం చదువుకున్న వాక్య భాగము మోషేయు ఇశ్రాయేలీయులను ప్రభువును గురించి పాడిన విమోచన గీతము. ஆகவே இந்த வாசித்த இந்த திருமறை பகுதி மோசேயும் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் விடுவித்த மீட்கப்பட்டார்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். 430 సంవత్సరాల దాస్యము తర్వాత ఇశ్రాయేలీయులు మోషే యొక్క నాయకత్వంలో ఐగుప్తులో నుంచి బయటకు వచ్చి ఎర్ర సముద్రమును దాటి ఆవలి ఒడ్డుకు వచ్చి అక్కడ ఇలాగు వారు ప్రభువుని కీర్తించారు. 430 ஆண்டுகள் அடிமை தனத்தில் இருந்து தேவன் அவர்களை விடுவித்து மோசேயை கொண்டு நாயகத்துவத்தை தலைவனாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த நாளிலே பாடின பாடல். 10 అద్భుతములు ప్రభు తన బాహుబలమును బట్టి అక్కడ ప్రత్యక్షపరిచి తన జనులను ஐகுப்து தாசியம் నుంచి விடுவிச்சார். ஆண்டவர் 10 மகா பெரிய வாதைகளை எகிப்திலே பண்ணி அற்புதங்களை செய்து அவர்களை தேவன் அந்த தேசத்திலிருந்து விடுவித்தார். చివరి అద్భుతం మనందరికీ తెలుసు. ఆయన గొర్రెపిల్ల రక్తమును, పస్కా పశువు యొక్క రక్తమును ఇశ్రాయేలు యొక్క గుడారముల మీద ఆయన ప్రోక్షించుటకు ఆయన ఆజ్ఞ ఇచ్చాడు. ఎక్కడైతే రక్తము లేదో అక్కడ మరణము ప్రవేశించింది. ஆகவே கடைசி வாதையாகிய பஸ்கா பலியை அந்த ஆட்டு குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி ரத்தம் பூசப்படாத குடும்பத்திலே மரணம் ஏற்பட்டது என்று. ఏ ఇంటి మీద అయితే రక్తము లేదో ఆ ఇంటిలో మరణ దూత ప్రవేశించి ఆ ఇంట్లో ఉన్న జ్యేష్ఠుని చంపివేసి. ஆகவே எந்த வீட்டிலே அந்த நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படவில்லையோ சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து தலைச்சன் பிள்ளையை சாகடித்தார். ஐகுப்து தேசమంతా గొల్లు. ஆகவே அந்த எகிப்து தேசம் எல்லாருடைய வீட்டிலும் பார்க்கும்போது கதறுகளும் அழுகையும் ஏற்பட்டது. అయితే ఇశ్రాయేలుకు దేవుడు ఎంతో క్షేమం ఇచ్చాడు ఆ రక్తమును బట్టి. அந்த இரத்தத்தின் படியால் அங்கே யெகோவா தேவன் இஸ்ரவேல்
இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பத்திலே பாதுகாப்பை మన கொடுத்தார். ప్రభు అయిన యేసుక్రీస్తే ఆ పస్కా పశువు. ஆகவே அந்த பஸ்கா பலி என்பது கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. ఈ దినం కూడా ఆ రక్తమును బట్టి మనం విడిపించబడి ఇలాగూ దేవుని మందిరంలో ప్రభువుని ఆరాధించాలి. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் இங்கே அவரால் நாம் மீட்கப்பட்டு இந்த இடத்திலே கூடி கர்த்தரை பணிந்து கொள்கிறோம். ఇశ్రాయేలీయులు బయటకు వస్తుండగా ఫరోకు తిరిగి ఇంకొక ఆలోచన వచ్చింది. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பிறகு பார்வோனுக்கு இன்னொரு யோசனை உருவானது. 30 లక్షల మంది ప్రజలు, 6 లక్షల మంది కాల్బలం, ఇంతమంది పనివారిని పోగొట్టుకుంటే మా దేశానికి ఎంత నష్టం, కాబట్టి తిరిగి వారిని పట్టుకోవాలని యోచించారు. ஆகவே மீட்கப்பட்ட இந்த ஜனங்கள் 6 லட்சத்துக்கு மேலான இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் நம் தேசத்தை விட்டு கடந்து போய்விட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம், இவர்களை பிடித்து கொள்வோம் என்று அவனை 600 శ్రేష్టమైన రథములను, 600 శ్రేష్టமான రథங்களையும், ఇంకా కొన్ని వందల రథములను ఏర్పరచుకొని రథాధిపతులను ఏర్పరచుకొని ఇశ్రాయేలీయులను తరిమాడు. ஆகவே அந்த ரதங்களை இன்னும் அதிகமான ரதங்களை உருவாக்கி அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். అయితే ప్రభు తన బాహువును చాపి ఎర్ర సముద్రమును చీల్చి ఆరిన నేలన తన ప్రజలను ఆవలి ఒడ్డుకు చేర్చాడు. ஆகவே தேவன் அவர்களுக்காக குறுக்கிட்டு அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தரையிலே, உலர்ந்த தரையிலே நடக்கும்படியாக தேவன் அவளை செய்தார். వారు దాటినంత కాలము కూడా ఆ నీళ్లు ఈ నీళ్లు రెండు విభజింపబడిన నీళ్లు మరి అది మంచు వలె గడ్డగట్టుకుపోయినాయి. ஆகவே அந்த அவர்கள் கடந்து போகும்போது ரெண்டு பக்கத்திலும் பிளக்கப்பட்ட அந்த சிவந்த சமுத்திரம், அங்கே அந்த பனி உரை எப்படி ஐஸ் கட்டியாக ரெண்டு பக்கமும் நின்று விட்டது. తన ప్రజలు దాటారు. అదే సముద్రములో దేవుడు ఫరో యొక్క సైన్యమును, రథములను, గుర్రములను, சேனாதிபதிలను ముంచివేశాడు. ஆகவே அதே அந்த சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனையும் அவனுடைய ரத வீரர்களையும் ரதங்களையும் அதே தண்ணீரிலே முழுகப்படினார். ఈ గొప్ప కార్యము చూసిన ఇశ్రాయేలీయులు ఆవలి ఒడ్డుకు వచ్చి ఇలాగూ స్తుతించారు. ஆகவே அப்பேற்பட்ட இஸ்ரவேல்கள் மீட்கப்பட்ட பிறகு இந்த அருமையான பாடல்களை, விடுதலை பாடலை பாடினார்கள். వారి జీవిత కాలమంతా ఐగుప్తు దేశమంతా అనేక మంది దేవతలను చూస్తూ వచ్చారు. அவர்கள் எகிப்தில் இருந்த வருஷங்களிலே அவர்கள் எகிப்திலே வழிபாடு செய்கிற பல தெய்வங்களை பார்த்து வந்தவர்கள். అయితే తమను విమోచించిన ఈ దేవుడు అలాంటి దేవుడు కాదు. ஆகவே இந்த நம்மை விடுவித்த இரட்சகர் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். దేవుని యొక్క మహిమ గుణాతిశయములను, ముఖ్యంగా ఆయన పరిశుద్ధతను జ్ఞాపకం చేశారు. அவர்கள் தேவனுடைய மிக குணாதிசயங்களை நினைத்து அந்த குணாதிசயங்களில் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்று அவரை புகழ்ந்தார்கள். వారు ప్రభువుని ఇలాగా ఆరాధించారు. அவர்கள் தேவனை இப்படியாக ஆராதித்தார்கள். వేల్పులలో నీ వంటి వారెవరు? ஆண்டவரே, அங்கே 15-11 வாசிக்கிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ఈ ప్రశ్నలోనే జవాబు ఉంది. ஆகவே ஒப்பானவர் யார் என்ற கேள்விக்கு இதிலே பதில் இருக்கிறது. ఆయన వంటి వారు ఎవరు కూడా లేరు. ஆகவே அவருக்கு சமமானவர், ஒப்பானவர் யாரும் இல்லை. ఎందుకనగా ఆయన తన పరిశుద్ధతను బట్టి మహనీయుడు. ஆகவே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், స్తుతి కీర్తనను బట్టి పూజ్యుడు, அங்கே துதிகளில் பயப்படத்தக்கவர், అద్భుతములు చేయవాడు, அற்புதங்களை செய்கிறவர். ఎవరి పాట నేర్పించారు? யார் இவர்களுக்கு இவைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள்? దేవుడు తన బాహుబలంతో సముద్రాన్ని 2 పాయలుగా చీల్చాడు. தம்முடைய பலத்த வல்லமையினாலே தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். తూర్పు గాలి పంపించి ఆ యొక్క అడుగు భాగం అంతటి కూడా ఆరిన నేలగా చేశాడు. ஆகவே கீழ்காற்றை அனுப்பி அந்த கடலினுடைய நீர்மட்டம் கீழே அதை உலர செய்தார். మనము గనుక ఆ గుంపులో ఉన్నట్లయితే, நாம் அந்த கும்பலிலே இருந்திருப்போம் என்றால் మనం ఏమని పలికేవాళ్ళము? நாம் என்ன சொல்லி இருப்போம்? ప్రభువా, నీవు ఎంత బలవంతుడవు, ஆண்டவரே நீர் எவ்வளவு பலமானவர், నీ బలము చేత సముద్రం 2 పాయలుగా చీల్చావు, பலத்தினாலே இந்த அந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தீர், గాలిని పంపిన ఆయన ఆరిన నేల మీద మమ్మల్ని నడిపించావు, கீழ்காற்றை அனுப்பி உலர்ந்த தரையாக மாற்றிவிட்டீர், గడ్డగట్టుకుపోయే నీటిని క్షణకాలములో కరిగించి వేసి
ఫరో యొక్క సైన్యాన్ని ముంచివేశావు. ஆகவே கொஞ்ச நேரத்தில் கட்டியிருந்த அந்த தண்ணீரை உருக செய்து அதை பார்வோனுடைய ரதங்கள் மேலே வீச செய்தீர்கள். ప్రభు ఎంత బలవంతుడవు నీవు ஆண்டவரே, நீர் எவ்வளவு பலசாலி, பராக்கிரம் உள்ளவர் అని మనం పాడేవాడు. அதுதான் நம்ம பாடியிருப்போம். మన జ్ఞానం అంతే. அதுதான் நம்முடைய ஞானம். దేవుడి ఈ పాటను ప్రభువే మోషేకు ఇశ్రాయేలుకు నేర్పించాడు. ஆகவே தேவனே இந்த பாடல்களை ஆண்டவர் மோசேக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். పరిశుద్ధతను బట్టి నీవు మహనీయుడు. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். ఎందుకో తెలుసా? எதற்கு தெரியுமா? సామాన్యమైన సంఖ్యలను నీ యొక్క చేతి బలము చేత నీవు విడిపించవచ్చేమో కానీ, ஆகவே சாதாரண மக்களை உம்முடைய பலத்த அதிகாரத்திலே விடுவித்திருக்கோ என்று இருக்கிறது. పాపపు సంఖ్యలను, பாவத்தினுடைய சங்கலிகளையும், అంధకార సంబంధమైన శక్తులు వేసిన సంఖ్య, அந்தகாரத்தின் சக்திகளால் ஏற்றப்பட்ட அந்த கயிறுகளையும் నీ బలము చాలదు. உன்னுடைய பலம் போதாது. యోబు ఈ జ్ఞానాన్ని కలిగి ఉన్నాడు. யோபுக்கு இந்த அறிவு இருந்தது. యోబు గ్రంథము 22వ అధ్యాయము யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் చివరి వచనం చదువుదాం. யோபு 22 கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22వ అధ్యాయం 30వ వచనం. யோபு 22:30. నిర్దోషి కాని వానినైనను ఆయన విడిపించును, అతడు నీ చేతుల శుద్ధి వలన విడిపించబడును. குற்றமற்றிராதவனை கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். పరిశుద్ధుని యొక్క చేతులు మాత్రమే మనల్ని పాపపు సంఖ్యల నుంచి విడిపించగలవు. இந்த பரிசுத்தத்தின் கைகள் மாத்திரமே ஒரு கட்டி போட்ட சங்கிலியாலே இருக்கப்பட்ட அந்த மனிதனை விடுவிக்கிறார். మనం ఆరాధించే మన ప్రభు అయిన యేసు, நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, ఆయన పరిశుద్ధుడు, அவர் பரிசுத்தர். వేల్పులలో ఆయన వంటి వారు ఎవరు కూడా లేరు. பரிசுத்தத்தில் உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ఆయన గురించి అనేకులు సాక్ష్యం పలికారు పరిశుద్ధ గ్రంథంలో. ஆகவே வேதத்திலே அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்று அநேக சாட்சிகள் சொல்லி இருக்கிறது. పేతురు తన మొదటి పత్రికలో ఆయన జీవితం అంతటిని సునిశ్చితంగా పరిశీలించి ఆయన మాట్లాడుతున్నాడు. మొదటి పేతురు 2వ అధ్యాయం 22వ వచనము, ఆయన పాపము చేయలేదు. ஆகவே 1 பேதுரு 2:2 அவர் பாவம் செய்யவில்லை. యోహాను ఆయనకు ఎంతో సన్నిహితుడని యోహాను అంటున్నాడు, ఆయన యందు పాపము లేదు. ஆகவே யோவான் என்ற சீஷன் அவரோடு மார்பிலே சாய்ந்து கொள்கிறவன், இவரிடத்தில் எந்த பாவம் இல்லை. 2వ కొరింథీ 5వ అధ్యాయం 21వ వచనములో ఆయన ఒకప్పుడు ద్వేషించి తర్వాత ఆయన సేవించిన సేవకుడైన అపోస్తలుడైన పౌలు అంటున్నాడు, ఆయన పాపము ఎరుగనివాడు. அவரை தூஷித்து அவரை பின்பற்றாத அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மனம் திரும்பின பிறகு 2 கொரிந்தியர் 5:21 படிக்கும்போது பாவம் அறியாதவர் நமக்கு பாவமாக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். హెబ్రీ గ్రంథకర్త అంటున్నాడు, எபிரேய கிரந்த எழுதினவர் கூறுகிறார் 4వ అధ్యాయము எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 15వ వచనములో 4:15 எபிரேயர் 4:15 సమస్త విషయములో ఆయన మనవలే శోధించబడినను పాపము లేనివాడుగా ఉండాడు. அங்கே பார்க்கிறோம், அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருந்தார். మనం ఈనాడు ఎటువంటి వాతావరణంలో జీవిస్తున్నామో అదే అటువంటి వాతావరణంలోనే ప్రభువుని యేసు కూడా జీవించాడు. நாம் இந்த எந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே சூழ்நிலையிலே இயேசுவும் வாழ்ந்தார். మన చుట్టూ ఎటువంటి శోధనలు ఉన్నాయో, நம்மை சுற்றிலும் அநேக சோதனைகள் இருக்கிறது. చుట్టూ కూడా అలాంటి శోధనలే ఉన్నాయి. அவரை சுற்றிலும் கூட இதே விதமான పాపము చేయుటకు ప్రేరేపించే పరిస్థితులు ఉన్నాయి. அவரை பாவம் செய்ய தூண்டுவித்த காரியங்கள் இருந்தது. మనవలే ఆయన అన్ని విషయంలో శోధించబట్టుకు అప్పగించబడ్డాడు. ஆகவே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். అయితే ఆయన పాపమును తృణీకరించి, ஆகவே பாவத்தை அவர் வெறுத்து விட்டார். నిత్యుడుగా ఆత్మ ద్వారా తన్ను తాను నిర్దోషిగా తండ్రికి అప్పగించు. ஆகவே தன்னை பழுதற்ற பலியாக குற்றமற்றவராக தன்னை ஆண்டவருக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். సిలువపై మన కోసం
కోసమై నిష్కళంకమైన నిర్దోషమైన రక్తాన్ని అర్పించి మనకు విడుదల కలిగింది. ஆகவே அவருடைய பாவமில்லாத அவர் நமக்காக பாவமாகி அந்த சிலுவையிலே மரித்து நமக்கு விமோசனத்தையும் விடுதலையும் கொடுத்தார். పరిశుద్ధమైన యేసు రక్తానికి ఆ శక్తి ఉంది. ஆகவே பரிசுத்தமான அந்த இயேசுவின் இரத்தத்திற்கு அதிக வல்லமை இருக்கிறது. చేతుల శుద్ధి వలన ఈనాడు మనల్ని విడిపించాడు. ஆகவே அவருடைய கை சுத்தத்தினாலே நம்மை தேவன் விடுவித்திருக்கிறார். మనం కూడా ఇశ్రాయేలు వలె మనం ప్రభువుని ఆరాధిద్దాం. ஆகவே இஸ்ரவேல் எப்படி ஆண்டவரை துதித்தார்களோ அதே விதத்திலே நாமும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். వేల్పులలోని వంటి వాడు ஆண்டவரே பரிசுத்தத்திலே உமக்கு ஒப்பானவர் யார்? శుద్ధతను బట్టి నీవు మహనీయుడు. பரிசுத்தத்திலே நீர் மகா பெரியவர். స్తుతి కీర్తన బట్టి పూజ్యుడవు. துதிகளுக்கு பாத்திரர். అద్భుతములు చేయువాడవు. அற்புதங்களை செய்கிறவர். నీ వంటి వాడేవాడు. உம்மை போல யார் உண்டு? There is none like him. அவரைப் போல ஒருவரும் சமமானவர். Glorious because of his holiness. ஆகவே அவர் பரிசுத்தத்திலே இருக்கிறபடியால் அவர் மகிமையானவர். ఈ దినం మన ఆరాధన అంశం ఏంటంటే இந்த காலையில நம்முடைய ஆராதனையுடைய ஒரு கருப்பொருள் என்னவென்றால் వేల్పులలోని వంటి వాడేవాడు. ஆண்டவரே உமக்கு அதாவது உம்மை போல யார் உண்டு? உமக்கு ஒப்பானவர் யார்? శుద్ధతలో ఆయనకు సాటి అయిన వాడు ఎవరు? பரிசுத்தத்தில் அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. இரண்டாவதாக ప్రేమించుటలో ఆయనకు సాటి అయిన వారు நம்மை நேசிப்பதிலே அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ఎఫెసీ పత్రిక 3వ అధ్యాయంలో పరిశుద్ధుడైన పౌలు ఇలాగ రాస్తున్నాడు. ఎబేసియర్కు எழுதின நிருபம் 3వ అధ్యాయం 3ஆம் அதிகாரம் చివరి వచనాలు కలిసి ఉన్నాయి. அங்கே கடைசி வசனங்கள் கலந்து இருக்கிறது. ఆ భాగం అంతా మన మధ్యలో నుంచి చదువుదాం. మధ్యலிருந்து బిగ్ పారాగ్రాఫ్. அங்கே பெரிய ஒரே வசனமாக தெலுங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15 to 18 తెలుగు தேர் கிளப் டுகெதர். ஆகவே 15 to 18 தெலுங்கு பாஷையிலே இணைந்து இருக்கிறது. మీరు దేవుని సంపూర్ణత యందు పూర్ణులగునట్లుగా ప్రేమ యందు వేరుపారి స్థిరపడి సమస్త పరిశుద్ధులతో కూడా దాని వెడల్పు పొడుగు లోతు ఎత్తు ఎంతో గ్రహించుటకును 19th verse జ్ఞానమునకు మించిన క్రీస్తు ప్రేమను తెలుసుకున్నటకును తగిన శక్తి గలవారు కావలేనని ప్రార్థించుచున్నాను. அங்கே வாசிக்கிறேன் 17ஆம் வசனத்திலிருந்து தமிழிலே, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே அது ஒரு பெரிய பேராகிராஃப் அல்லவா? try to understand by phrase. ஆகவே அதை ஒரு பதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். నీ పట్ల నా పట్ల దేవునికి ఉన్న ప్రేమ అది జ్ఞానమునకు మించిన ప్రేమ. ஆகவே உன் பட்சத்தில் என் பட்சத்தில் இருக்கிற அந்த அன்பு அது பெரிதான விளங்க முடியாத அன்பாய் இருக்கிறது. It has దానికి 4 మితులు ఉన్నాయి. ஆகவே அந்த அன்புக்கு 4 விதமான அகலம் உயரம் ஆழம் எல்லாம் இருக்கிறது, அளவு இருக்கிறது. See this table pulpit. இந்த புல்பிட் டேபிளை it has 3 dimensions. அதற்கு ஒரு 3 நிலை இருக்கிறது. பொளவு, நீளம், வெடல்பு, அகலம், எத்து, உயரம். everything in this world will have 3 dimensions. ஆகவே எல்லா உலகத்திலே எல்லாவற்றிற்கும் 3 விதமான டைமென்ஷன்ஸ் இருக்கிறது. But God's love is 4 dimensional. ஆண்டவருடைய அன்பு 4 விதத்திலே சொல்லப்படுகிறது. பொளவு, லோத்து, எத்து. ஆகவே இங்கே படிக்கிறோம் ஆண்டவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம். Take any textbook of mathematics. ஆகவே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக்கை நீ எடுத்து பார்த்தால் when the dimensions of any object is given, ஒரு டைமென்ஷன் ஒரு ஆப்ஜெக்டினுடைய டைமென்ஷன் சொல்ல என்றால் మొట్టమొదట చెప్పేది పొడవు. ஆகவே அவர்கள் முதலாவது తర్వాత వెడల్పు, அதாவது తర్వాత లోతు, அகலம், பிறகு நீளம், ఎత్తు, అంతే உயரம். But here இங்கே பார்க்கும்போது వెడల్పు is given first. ஆகவே முதலாவது அகலம். You know why? ஏன் அகலத்தை குறித்து சொல்லப்படுகிறது? వెడల్పు ఒక్కటే నువ్వు అండర్స్టాండ్ చేసుకునేది. ஆகவே அகலத்தை ஒன்று தான் நாம் புத்தியில நாம் புரிந்து கொள்ளும். Later you will understand the length, the depth and the height of God's love. ஆகவே பிறகுதான் அவருடைய அன்பின் ஆழம்
உயரம் என்னதென்று புரிந்து கொள்ள முடியும். Like David, one day when we came to the cross, ஆகவே దావీదు వలే మనము సిలువ యొద్దకు వచ్చినప్పుడు దావీదు వలే మాట్లాడాలి. ஆகவே சிலுவை எண்டையிலே வந்தபொழுது தாவீது பேசின விதத்திலே நாம் பேச முடியும். We will say, Dear Lord, you have forgiven me. ஆண்டவரே என்னை மன்னித்தீரப்பா, నా పాపములన్నీ క్షమించావు, என்னுடைய பாவங்களை மன்னித்தீர். పడమటికి తూర్పు ఎంత దూరం, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ అతిక్రమములు నీవు నాకు అంత దూరపరిచి ఉన్నావు. அந்த அக்கிரமங்களை எல்லாம் தூரப்படுத்தி விட்டீர். That is the width of God's love. ஆண்டவருடைய அகலம், దేవుని యొక్క ప్రేమ యొక్క వెడల్పు ఎంత, ஆண்டவருடைய அன்பின் அகலம் எவ்வளோ, పడమటికి తూర్పు ఎంత దూరం, மேற்குக்கு கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ that distance is infinite. ஆகவே அந்த அளவு இன்ஃபைனைட், அதாவது அதை அளக்க முடியாத ஒரு తూర్పు పడమర చూడదు, పడమర తూర్పు చూడదు. ஆகவே கிழக்கு மேற்கை பார்க்காது, மேற்கு கிழக்கை பார்க்காது. Infinite is the distance between them. ஆகவே இன்ஃபைனைட் என்றால் சொல்ல முடியாத அகலம் இருக்கிறது. దైవ క్షమను మనం అనుభవించినప్పుడు, தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் போது మనం చెప్తాం ఈ మాట, இந்த வார்த்தை நாம் கூறுவோம். ప్రభు, ఒకప్పుడు నా పాపం నా హృదయంలోనే ఉంది. ஆண்டவரே, ஒரு நாளிலே என் பாவம் உள்ளத்தில் இருந்தது. నేను సిలువ ఎదుకు వచ్చినప్పుడు, நான் சிலுவண்டை வந்தபோது నా పాపాన్ని నువ్వు తీసివేసి என்னுடைய பாவத்தை நீர் எடுத்துக்கொண்டீர், శిక్ష నువ్వు భరించావు. என்னுடைய శిక్షை நீர் ஏற்றுக்கொண்டீர். క్షమించడమే కాదు ప్రభు, మరిచిపోయావు. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னித்ததும் அல்ல, மறந்து போய்விட்டீர். అగాధములో పడవేశావు. என்னுடைய பாவத்தை ஆழ்கடலிலே போட்டுவிட்டீர். పడమటికి తూర్పు ఎంత దూరమో, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு దూరముగా అతిక్రమం దూరపరిచి என்னுடைய அக்கிரமங்களை தூரப்படுத்தி నన్ను నీ రక్తమును బట్టి సమీపస్తునిగా చేసి, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் மூலம் என்னை சமீபமாக்கினீர். the width of God's love. ஆண்டவருடைய அன்பின் அகலம். As we grow in the Lord, ஆண்டவருக்குள்ளே நாம் வளரும்பொழுது you will understand the length of God's love. ஆகவே ஆண்டவருடைய அன்பின் நீளத்தை புரிந்து கொள்ள முடியும். దావీదు చెప్పాడట, தாவீது சொல்லுகிறார், ప్రభువా, నేను తల్లి గర్భంలో పిండమునై ఉండగా నీ కళ్ళు నన్ను చూచాయి. ஆண்டவரே, நான் தாயின் கருவிலே இருக்கும்போதே நீர் என்னை கண்டீர் என்று சொல்லுகிறார். నువ్వు నన్ను జ్ఞాపకం చేసుకుంటున్నావు. அப்பொழுதிலிருந்து என்னை ஞாபகப்படுத்திக் கொள்கிறீர். తల్లికి గర్భంలో ఉండగానే, தாயின் கருவில் இருக்கும்போது. అయితే పరిశుద్ధుడైన పౌలు అంటున్నాడు, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ఏమంటున్నాడు, என்ன சொல்லுகிறார்? chapter 1, எபேசியருக்கு chapter 1, எபேசியருக்கு எழுதின நிருபம் first chapter, முதலாம் அதிகாரம் 4th verse, 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஜகத்து புனாதி வேயபடக்க முன்பே, உலகத்திற்கு இந்த அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னாகவே He has loved us. ஆண்டவர் நம்மை நேசித்தார். And we are in his heart. நாம் அவருடைய இருதயத்தில், we are in his plans. அவருடைய திட்டத்திலே நாம் இருக்கிறோம். Scientists say earth came into existence 13.6 billion years ago. ஆகவே 13.6 பில்லியனுக்கு முன்பாக, 1 బిలియన్ అంటే 100 కోట్లు, ஒரு பில்லியன் என்றால் 1000 கோடி. సో 1360 వందల కోట్ల సంవత్సరాలకు ముందే మనము లేము, కానీ దేవుని యొక్క మనసులో మనం ఉన్నాం. ஆகவே 13 கோடி 6 கோடிக்கு அதற்கு முன்னாகவே நாம் தேவன் நம்மை பற்றி அறிந்தவராய் இருந்தார். సృష్టి ఉనికిలోకి ఇంకా రాలేదు. இந்த உலகமே உருவாக்கப்படவில்லை. ఈ ఉనికిలోకి ఈ సృష్టి లేదు. இந்த உலகத்திலே சிருஷ்டிகள் உருவாக்கப்பட, సృష్టికి ముందు ఎవరున్నారు? சிருஷ்டிக்கு முன்பாக யார் இருந்தார்? ఆయన ఉన్నాడు, அவர் இருந்தார். ఆయన హృదయంలో ఎవరున్నారు? அவர் இருதயத்திலே யார் இருந்தார்? మనం ఉన్నాము. அவர் இருதயத்திலே நாம் இருந்தோம். క్రీస్తు యేసునందు మనల్ని అప్పుడే ఏర్పరచుకున్నాడు. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். అయితే కాలయానములో, இந்த கால யாத்திரையிலே, in some year you are born in some family. ஆகவே ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு குடும்பத்திலே தேவன் உன்னை படைத்தார். By his sovereign will, அவருடைய சர்வாக அதிகார திட்டத்திலே ఆయన నీకు ఒక ఉనికి ఇచ్చాడు, జన్మ ఇచ్చాడు. அவர் உனக்கு
ஒரு ஜென்மத்தை கொடுத்தார். ఆయన పోషిస్తూ వచ్చాడు. அவர் உன்னை போஷித்து நடத்தினார். ఆరోగ్యంగా ఉంచుతూ వచ్చాడు. ஆரோக்கியமாக வைத்து வந்தார். దినమున సువార్త నీకు వినిపించాడు. ஆகவே ஒரு நாளிலே சுவிசேஷ சத்தியத்தை கேட்கும்படி செய்தார். నీవు ప్రభు ఎదుకు వచ్చినప్పుడు நீ இயேசுவிடத்திற்கு வந்தபொழுது రక్షించి உன்னை ரட்சித்து నేను మందిరంలోకి తీసుకొచ్చి ஆண்டவர் உன்னை தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார். కూడా ఆయన పోషిస్తూనే ఉన్నాడు. இன்றைக்கும் கூட உன்னை போஷித்து கொண்டு இருக்கிறார். ప్రేమ ఎంతవరకు కొనసాగుతుంది? இந்த அன்பு எவ்வளவு தூரம் போய் கொண்டு இருக்கிறது? మనం మరణించిన తర్వాత కూడా ఈ ప్రేమ కొనసాగుతుంది. ஆகவே இந்த மரித்து விட்ட பிறகும் தேவ அன்பு அங்கே தொடர்ந்து காணப்படுகிறது. అందుకనే పౌలు తన పత్రికలో అన్నాడు, பேதுரு தன்னுடைய பவுல் தன்னுடைய நிருபத்திலே ఈ మూడును నిలుచును, இந்த மூன்று என்றைக்கும் நிலைத்திருக்கும். விசுவாசமு நிரீక్షణ. ஆகவே அங்கே பார்க்கிறோம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இந்த மூன்றுமே நிலைத்திருக்கும். వీటిలో శ్రేష్టమైనది ప్రేమ. இவைகளிலே பெரிதானது அன்பு. 1 Corinthians chapter 13 verse 13. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். దేవుని యొక్క ప్రేమ జగత్తు పునాది వేయబడక మునిపే ప్రారంభించబడింది. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். అయితే ఒక దినము నువ్వు ఎరిగావు దేవుడు నన్ను ప్రేమిస్తున్నాడు. தேவன் ஒரு நாளிலே அறியும்படி உன்னை செய்தார். అయితే అది జ్ఞానమునకు మించిన ప్రేమ. அவர் ஞானத்திற்கு மிஞ்சின அன்பு. ఆ ప్రేమే నిన్ను నన్ను బ్రతికిస్తూ ఉంది. அந்த அன்பை தான் நம்மை வாழ்வடைய செய்கிறது. ఈ లోకంలో మన చివరి క్షణం వరకు ఆ ప్రేమ మన జీవితంలో ప్రవహిస్తుంది. அந்த கடைசி வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் அந்த அன்பு నిత్యత్వంలో కూడా అది ప్రవహిస్తుంది. அது நித்தியத்து வரைக்கும் அந்த அன்பு టేస్టింగ్ గాడ్స్ లవ్ ఈవెన్ ఇన్ ఇటర్నిటీ. ஆகவே தேவனுடைய அன்பு நித்தியம் வரைக்கும் ருசித்து பார்த்து கொண்டிருப்போம். దేవుని ప్రేమ యొక్క పొడుగు అనంతం. ஆகவே அந்த தேவ அன்பு அந்த அகலம் நம்மால் விவரிக்க முடியாது. மூன்றாவது దేవుని యొక్క ప్రేమ యొక్క లోతు. தேவனுடைய அன்பின் ஆழம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது முக்கியம். మనకి పాపానికి పెద్ద ఇబ్బంది ఏం లేదు. ஆகவே நமக்கும் பாவத்திற்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது. we are comfortable with sin. ஆகவே நமக்கு பாவம் என்ற பாவத்தை குறித்து நாம் அதில் உருண்டு பரண்டு நல்ல சாதாரணமாக இருக்கிறோம். ஆகவே பாவம் இருக்கிறது என்ற அந்த உணர்வு இருந்தாலும் அதில் நம்ம சொகுசாக இருக்கிறோம். because there is no hell. அங்கே நரகம் இல்லை. please listen to me carefully. தயவுசெய்து கவனியுங்கள். if there is no hell, அங்கே நரகம் இல்லை. believers also will indulge in sin. ஆகவே விசுவாசிகளும் பாவத்திலே சர்வ சாதாரணமாக ஈடுபடும். this is true. இது உண்மை. this is our nature. இதுதான் நம்முடைய சுபாவம். nothing discomfort with sin. ஆகவே நம்ம பாவம்காக ஏதோ இது பாவம் என்ற ஒரு காரியமே நம்மை. the person who went up to the cross, அந்த சிலுவை வரைக்கும் சென்ற ரட்சகர், ఆయన నీకోసమై అసహ్యమైన దుర్గంధమైన పాత్రను, పాప పాత్రను ఆయన తాగాడు. ஆகவே அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தினுடைய விளைவின் காரணமாக அந்த துக்கமான அந்த கோப்பை அவர் பருகினார். అందుకని తండ్రిని అడిగాడు, அந்த தேவனை தன் பிதாவை நோக்கி, తండ్రి ఈ పాత్ర నాకు దూరపరచు. ஆகவே ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். నా యొక్క స్వభావానికి విరుద్ధం. அது அந்த பாத்திரம் நான் குடிக்கத்தக்க பாத்திரம் அல்ல. పాపము లేకుండా పుట్టాను, పాపము లేకుండా జీవించాను. நான் பாவமில்லாத பிறந்தவன், பாவமில்லாத வாழ்ந்தவன். இந்த கோப்பையை நான் குடிக்க வேண்டும். ఈ అసహ్యకరమైన పాత్రను ఎలాగూ నేను తాగను. ஆகவே இந்த பாவத்தின் உக்கிர கோபத்தை நான் ஏன் குடிக்க வேண்டும்? Jesus and sin are antithetical. ஆகவே பரஸ்பர விரோதமான. ஆகவே அந்த தேவனுடைய பரிசுத்தமும் பாவம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறானவைகள். But in his love he took that cup and drank. அந்த அன்பின் அடிப்படையிலே அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் குடித்தார். That is his love for you. அதுதான் அவருடைய அன்பு. That is the depth of his love. அவருடைய அன்பின் ஆழம். He bore the ignominy of our sin. நாம் அநேக செய்த பாவங்களை தான் சுமந்து அவர் பாடுபட்டார். He was naked on the cross. அவர் சிலுவையிலே அரை நிர்வாணமாக மாற்றப்பட்டார். That is the travel he has undergone on the cross. ஆகவே அவர் எவ்வளவு ஒரு உபாதைக்குள்ளாக அவர் போனார். Then fourthly, நாலாவதாக height of God's love. தேவனுடைய அன்பின் உயரம்.
a wretched sinner like you and me. நாம் கெட்டு போன சீர்கெட்ட பாவியாகி நீயும் நானும். He not only has forgiven, நம்மை மன்னித்ததுமல்லாமல் He cleansed us, நம்மை சுத்திகரித்தார், accepted us as His sons and daughters, அவருடைய குமாரனும் குமார்த்தியுமாக நம்மை ஏற்றுக்கொண்டார். and He has given us robes of righteousness. அவர் நமக்கு நீதியின் சால்வைகளை கொடுத்தார். And from today onwards, இன்றையிலிருந்து I have made you righteous. நான் உன்னை நீதிமானாய் செய்கிறேன். Then He has given us the robes of righteousness. ஆகவே நீதியின் சால்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். Then Jesus brought to the house of God. ஆண்டவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். And He is teaching us how to live a righteous life. நமக்கு எப்படி நீதியை சார்ந்த வாழ்க்கை செய்ய வேண்டும். For what purpose? எதற்காக? That we should be like Jesus in this world. இயேசு கிறிஸ்துவை போல அவரைப் போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும். Victorious life over sin. பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கை. Victorious life over the philosophy of this world. ஆக இந்த உலக தத்துவங்களுக்கு மேலாக Victorious life over the powers of darkness. அந்தகார கிரியைகளுக்கு மேலாக Live like Jesus. Live like Jesus. இயேசுவை போல் வாழ வேண்டும். In this sojourn in this world, இந்த உலக யாத்திரையிலே I have given you all resources. நான் உனக்கு தேவைப்பட்ட எல்லா வசதிகளையும் காரியங்களையும் கொடுத்திருக்கிறேன். Prepare yourself to enter into eternity. நீ நித்தியத்திலே நான் கொடுத்தவைகளை வைத்து நித்தியத்திலே நீ பிரவேசிக்க வேண்டும். There is a crown. அங்கே ஒரு கிரீடம் இருக்கிறது. There is a throne. அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. There is a ruling. அங்கே ஒரு ஆளுகை இருக்கிறது. Yes. So a sinner is forgiven and he is made righteous, and now he is being prepared to enter into eternity where there is a crown and a throne. ஆகவே பாவியை தேவன் மன்னிக்கிறார், அவனை நீதிமானாக செய்கிறார், அவனுக்காக கிரீடத்தை வைத்திருக்கிறார், அவனுக்காக சிம்மாசனத்தை வைத்திருக்கிறார். Let us start to the book of Revelation. பிரகடன கிரந்தமு வெளிப்படுத்தின விசேஷம் 3వ అధ్యాయము 3ஆம் அதிகாரம் 21st verse. 3:21 అందరం చదువుదాం. எல்லாரும் சேர்ந்து వాసిக்கலாம். నేను జయించి నా తండ్రితో కూడా ఆయన సింహాసనమునందు కూర్చుండిన ప్రకారము జయించువాని నాతో కూడా నా సింహాసనమునందు కూర్చుండనిచ్చేదను. ప్రభు ఈ లోకంలో తన ప్రేమను బట్టి ஆண்டவர் இந்த உலகத்திலே தம்முடைய அன்பை நிமித்தமாக మన జయ జీవితానికి కావలసిన వనరులన్నిటిని సమకూర్చి நமக்கு ஜெயஜீவியம் செய்யக்கூடிய என்னென்ன காரியங்கள் அவசியமும் இருக்கிறதோ அதையெல்லாம் நமக்கு அனுகரித்து ఆయన ఇప్పుడు మనతో చెప్తున్నాడు. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், నేను జయ జీవితం జీవించి భూలోకంలో నా తండ్రి సింహాసనం మీద కూర్చుండిన ప్రకారము நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் ஜெயம் கொண்டு இப்போது என் பிதாவினுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். జయించువానిని నా సింహాసనం మీద కూర్చోబెడతాను. ஜெயம் கொள்ளுகிறவனை என்னுடைய சிம்மாசனத்தில் வைப்பேன். జయించువాని నాతో కూడా నా సింహాసనం మీద కూర్చుండబెడతాను. ஜெயம் கொள்ளுகிறவனை அந்த ஜெயசாலி என்னுடைய சிங்காசனத்தில் வைப்பேன். See the height of God's love. தேவனுடைய அன்பின் உயரத்தை கவனிக்க வேண்டும். Wretched sinner like you and me. ஒரு கெட்டு போன சீர்கெட்டு போன ஒரு பாவியாக உன்னை என்னை worthy to be condemned. நாம் சிட்சைக்கு பாத்திரர்களாய் இருந்த நம்மை worthy for the hellfire. நாம் நரக ஆக்கினைக்கு பாத்திரராய் இருந்த நம்மை in his inestimable love அவருடைய அளவிட முடியாத அன்பினாலே we are forgiven. நம்மை மன்னித்தார், washed and cleansed. நம்மை கழுவி சுத்திகரித்தார், made his children, அவருடைய பிள்ளையாக மாற்றினார், made righteous, ஆண்டவர் நம்மை நீதிமானாக செய்தார், and given all resources for a victorious life. ஆகவே இந்த வெற்றிகரமான ஜெயசாலியாக ஆக வேண்டியதற்கு வேண்டிய காரியங்களை சுதந்திரித்து வைத்திருக்கிறார். I have prepared a throne for you. உனக்காக ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி இருக்கிறேன். What you will do there? அங்கே என்ன செய்ய போகிறாய்? Book of Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். We will read first 5 verses and close. அங்கே 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். Read the first verse, you read the second. முதல் வசனத்தை சகோதரன் படித்து 2ஆம் வசனத்தை சபையார் படிக்கலாம்.
మరియు స్ఫటికం వలె మెరయునట్టి జీవజలముల నది దేవుని యొక్కయు గొర్రెపిల్ల యొక్కయు సింహాసనమునొద్ద నుండి நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ఇక మీదట శాపగ్రస్తమైనది ఏది దానిలో ఉండదు. దేవుని యొక్కయు గొర్రెపిల్ల యొక్కయు సింహాసనము దానిలో ఉండను. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். రాత్రి ఇక ఎన్నడూ ఉండదు. దీపకాంతి అయినను సూర్యకాంతి అయినను వారికి అక్కరలేదు. దేవుడైన ప్రభువే వారి మీద ప్రకాశించును. వారు యుగయుగములు రాజ్యము చేయుదురు. దిస్ ఈస్ ద అల్టిమేట్ at that fruit of a believer. ஆகவே இந்த ஒரு விசுவாசினுடைய முடிவு இங்கே இதில் தான் இருக்கிறது. You will be rejoicing in the presence of the Father. தேவனுடைய சமூகத்திலே ஆனந்த களிப்போடு இருப்போம். வாரு யுக யுகமுலு ராஜ்ய அவர்கள் ஆளுகை செய்து கொண்டே இருப்பார்கள். Will be seated on the throne of Christ. ஆகவே சிம்மாசனத்தின் இயேசுவின் சிம்மாசனத்தில் உட்காருவார்கள். And you will be given the privilege of ruling over nations. ஆகவே எல்லா ஜாதி ஜனங்கள் மேல் ஆளுகை செய்யக்கூடிய காரியத்தை செய்வார். This is the height of God's love. இதுதான் தேவனுடைய அன்பின் உயரம். So today we will say, இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து నన్ను ప్రేమించేవారు ఎవరున్నారు? ஆண்டவரே உம்மை போல என்னை நேசிக்க கூடியவர் யாருண்டு? జ్ఞానమునకు మించిన ప్రేమ. ஆகவே எங்களுடைய ஞானத்திற்கு மிஞ்சி వెడల్పు పొడవు లోతు ఎత్తు అయ్యా కొలవలేనంత గొప్పవి. అందుకై నీకు அளவிடப்படாத அன்பு, அகலம், நீளம், ஆழம், உயரம் அறிந்து கொள்ள முடியாது. వేల్పులలో నీ వంటి వారు. ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார்? ఈ రెండు మహిమ గుణాతిశయమును బట్టి మనం ஆண்டவர் 2 குணாதிசயங்களை குறித்து நாம் ஆராதிப்போம். ఆయన పరిశుద్ధుడు. அவர் பரிசுத்தர். పరిశుద్ధతలో ఆయనకు సాటి అయిన వారు ఎవరు? பரிசுத்தத்தில் உமக்கு சமமானவர் யார்? ప్రేమించుటలో ఆయనకు సాటి అయిన వారు ఎవరు? நம்மை அவரை நேசிப்பதிலே அவருக்கு சமமானவர்கள் யார்? సాగిలపడి ఆయన పాదములకు నమస్కరించి ఆయన சாகிலப்படி கீழே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்வோம். ఆమేన్. ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். ఒక నిమిషం మౌనంగా ప్రభును ఆరాధిస్తాం. For a minute let us worship God silently in the light of God's word, how he is holy, how righteous he is, incomparable, nobody can be compared. ஒரு ஒப்பில்லாத ஒரு தேவனை, அவருடைய பரிசுத்தம் நமக்காக அவர் பாவமானார், சாபமானார். ரெண்டாவது அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், அறிவு கெட்டாத அந்த அன்பை நமது பேரிலே காட்டினார். அதற்காக ఆండవரை తుదిపోం. మనము ధ్యానించిన వాక్యం బట్టి ఆయన పరిశుద్ధులు ఎంతో గొప్ప దేవుడుగా ఉన్నారు. ఆయన ప్రేమలో ఎంతో గొప్ప దేవుడుగా ఉన్నారు. ఆ ప్రేమ కొలతు మనము ఎరుగము. బట్ దేవుడు అంతగా మమ్మల్ని ప్రేమించినారు. God loved us so much we cannot understand or comprehend the love of God. Its width, its length, its breadth, its height. So let us thank God. Lord, you loved me as I am. You accepted me. I was a wretched sinner. You loved me and gave your life for me. எனக்காக நீர் என்னை நேசித்து உம்முடைய அன்பை காட்டினீர் என்று ஒரு நிமிடம் மௌனமாக கர்த்தரை துதிப்போம்.